வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு போயிடுவா. நல்ல அழகான நமக்கு அடங்குன பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு விஜயா கலர் கலரா கனவு கண்டுகிட்டு இருக்க. 10 லட்சம் அப்படியே 10 கோடியா மாறப்போகுது சீக்கிரம் அப்படின்னு பேராசை மின்ன காத்துக்கிட்டு இருந்த மனோஜ் 2 பேர் தலையிலையும் பெரிய இடியா இறங்குது. அதாங்க ரோஹிணி கன்சீவா இருக்காங்கன்ற விஷயம் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்ல எல்லாருமே அதிர்ந்து போய் அப்படி இடிஞ்சு நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்ச ரோஹிணி கிட்ட கையெழுத்த போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போடி அப்படின்னு விஜயா கத்த. இல்ல, என்னால முடியாது, நான் போக மாட்டேன், நான் இனி மனோஜை பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிடுறாங்க ரோஹிணி. மேடம், நான் இனி டிவோர்ஸ் கொடுக்க போறது இல்லைன்னு ரோஹிணி சொல்ல பயங்கரமா ஆடி போறாரு மனோஜ். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கேம்மா இப்போ அப்படின்னு வக்கீல் கேட்க, இப்ப என் சிச்சுவேஷன் மாறிடுச்சுங்க மேடம், இனிமே என்னால டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரோஹிணி தெளிவா உறுதியா சொல்லிட பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனா. விஜயா வடப்போச்சாங்கிற தினசுல அண்ணாமலையும் பார்த்துட்டு இருக்க. ஏண்டி கொடுக்க மாட்டேன்னு கத்துறாங்க விஜயா. ஏன்னா மனோஜோட குழந்தை என் வயித்துல இருக்கு, அவர் தான் என் குழந்தைக்கு அப்பான்றாங்க ரோஹிணி. விஜயா படுபயங்கர அதிர்ச்சிக்கு போக அண்ணாமலை மனோஜை பாக்குறாரு. மனோஜும் பயங்கர அதிர்ச்சியோட ரோஹிணியவே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹஸ்பண்ட பிரியலான்னு நான் முடிவு எடுக்கலாம், ஆனா என் குழந்தைக்கு அப்பா இல்லாம இருக்க கூடாதுல்ல. கடவுளே நாங்க பிரியக்கூடாதுன்னு என் வயித்துல ஒரு உயிரை கொடுத்துருக்காரு. இது மனோஜோட குழந்தை, இனி நான் எப்பவுமே மனோஜை பிரிய மாட்டேன். இனி மனோஜ் பக்கம் திரும்ப அவர் அப்படியே பயத்துல உறைஞ்சு உருகி போய் நிக்கிறாரு. மெதுவா மனோஜ் கிட்ட வர்ற ரோஹிணி மனோஜ்னு கூப்பிட அவரு வெடுக்குன்னு திரும்புறாரு. நீ முன்னாடி ஆசைப்பட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நம்ம குழந்தைக்காக நாம சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும், நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, இதுக்கப்புறம் நீ தான் யோசிக்கணும் அப்படிங்கிற ரோஹிணி மனோஜை விட்டு இந்த பக்கம் வர்றாங்க. மனோஜ் உரைப்பணியில சிக்கின மரம் மாதிரி நிக்க வந்த ரோஹிணி அண்ணாமலை முன்னாடி போய் ஒரு நிமிஷம் நின்று அவரை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்ப கூடவே வர்றாங்க வித்யா. வந்தான் சுட்டான் செத்தான்ற மாதிரி வந்தாங்க, விழுந்தாங்க, எழுந்திருச்சாங்க, போயிட்டாங்கன்னு ரோஹிணி போயிட வீட்டுக்குள்ள எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. மனோஜ், உங்க கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது, இப்ப இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. எனக்கே டென்ஷனா இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்க போறது இல்ல அப்படின்னு விஜயாவோட ஆசையில உரலோட மண்ணள்ளி கொட்டுறாங்க லாயர் கிருஷ்ணாராம். இந்த கேஸ் இந்த ஜென்மத்துல முடிய போறது இல்ல, நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போச்சேன்னு விஜயா அப்படியே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்க. மனோஜ் ஒரு இடத்துல உறைஞ்சு நிக்க ஹால்ல நட்டு வச்ச கல்லு சிலைங்க மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க. விஜயா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, என்னங்க அவ இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறான்றாங்க விஜயா. அம்மா, இதுக்கு காரணம் பார்லர் அம்மா மட்டும் இல்லல்லம்மா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ், என்னடா இதெல்லாம்னு கேக்குறாரு அண்ணாமலை. என்ன சொல்லிட்டு போற அவ, இங்க என்ன நடக்குது, அவ சொன்னது உண்மையா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மனோஜ் வாயே திறக்க முடியாம அப்படியே நின்னுட்டு இருக்க. இல்லாம எப்படிப்பா அது சொல்லும்? ஏய், நீ பார்லர் அம்மா கூட ஜோடி போட்டு சுத்தும் போதே நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இழுத்து விடுவேன்னு. உன் புத்திய காட்டிட்டல்லடா அப்படிங்கிறாரு முத்து. டேய், சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லைன்னு தான் கோர்ட்டுக்கு போனேன், இப்ப என்னடா இது அப்படின்னு ரவியும் கேட்க தலை குனிஞ்சு நிக்கிறாரு மனோஜ். விஜயா பயங்கர கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா தன்னோட அன்பு மகனை ஆங்காரமா பார்த்துட்டு இருக்க. ஸ்ருதி கொஞ்சம் முன்னாடி ரோஹிணிய பிடிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க, பிடிக்காத பொண்ணு கூட குழந்தை பெத்துக்க முடியுமா, என்ன லாஜிக் இதுன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. முத்து மனோஜ பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறாரு. விஜயா மனோஜ பயங்கர வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவும் அதே மாதிரி அவரை வெறுப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு, நல்ல வேலை ரோஹிணி சைன் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அண்ணாமலை திரும்பி மனோஜை பார்த்து, ஏய், அவ சொன்னது உண்மைதானான்னு கேக்குறாரு. மனோஜ் உண்மையான சில மாதிரியே நின்றுட்டு இருக்க. அவரு நெஞ்சில ஒரு தட்டு தட்டி உண்மையானு கேக்குறாரு அண்ணாமலை. எந்த ரியாக்ஷனும் காட்டாம அவரு அதிர்ச்சியாவே நின்றுட்டு இருக்க. இவன் முழிக்கிறதுல இருந்தே தெரியலையாப்பா, ஏய் பதில் சொல்லடா அப்படின்னு முத்து கத்த. விஜயாவுக்கு இப்பதான் சுயநினைவு மொத்தமா வருது போல இருக்கு. ஏய், எதுக்குடா அவனை மிரட்டுற அப்படின்னு விஜயா கேட்க, அப்ப இவன் பண்ணிருக்க வேலைக்கு என்ன செய்யணுமான்னு கேக்குறாரு. டேய், அவ சொன்னா அது நெசம் ஆயிடுமாடா, அவளே ஒரு பெரிய ஏமாத்துக்காரி,
நம்ம கிட்டயே அவ எவ்வளவு பொய் சொல்லி இருக்கா, நம்ம அத்தனை பேரையும் அவ ஏமாத்தி இருக்கிறா. அவ சொன்னதை வச்சு எல்லாரும் மனோஜ கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாங்க விஜயா. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை, விஜயா நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க அவ என்னமோ பெரிய டிராமா பண்றாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்றாங்க விஜயா. அவளுக்கு இந்த பணத்தை வாங்கணும், ஆனா அதே நேரத்துல இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது, அதுதான் நாம நம்புற மாதிரி இன்னொரு பொய் சொல்லிட்டு போறா அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை அதையும் நம்புற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல நிக்கிற மீனா அத்தனை கூப்பிட திரும்புறாங்க விஜயா. அவ எங்க போய் சொன்னா, டாக்டர் தானே வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு போனாங்க, அப்புறம் எப்படி ரோஹிணி பொய் சொன்னதா ஆகும்னு கேக்குறாங்க மீனா. ஏய் அவளை பத்தி உனக்கு தெரியாதுடி, டாக்டரை இவளால விலைக்கு வாங்க முடியாதா என்ன அப்படின்னு அபத்தமா பேசிட்டு இருக்காங்க விஜயா. பணம் கொடுத்து சொல்லியிருப்பான்னு அவங்க கூசாம சொல்ல, ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட அந்த பக்கம் திரும்புறாங்க விஜயா. டென்ஷன்ல ஓவரா இமேஜின் பண்ணாதீங்க, நான் தானே டாக்டரை ஃபோன் பண்ணி வர சொன்னேன், அவங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்து தெருவுல தான் இருக்காங்கன்றாங்க ஸ்ருதி. பக்கத்து தெருவுல இருக்கிற டாக்டர் தானே, அப்ப இந்த பார்லர்காரிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இந்த வீட்ல ஏற்கனவே குடியிருந்தவ தானே, எப்படியும் உனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, நீ வந்ததும் இப்படி சொல்லுன்னு சொல்லி வச்சிருப்பா அப்படின்னு விஜயா கற்பனை குதிரைய தட்டி விடுறாங்க. எல்லாரும் அப்படியே அசந்து போய் பார்க்க, எனக்கு என்னமோ அந்த டாக்டர் ஒரிஜினல் டாக்டரா தெரியல அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகுற ரவி, அம்மா அந்த டாக்டர் பல வருஷமா நம்ம ஏரியால தான் டாக்டரா இருக்காங்கம்மா அப்படிங்கிறாரு. டேய் அந்த டாக்டர் நல்லவளாவே இருக்கலாம், பல வருஷமா நம்ம ஏரியாவிலேயே கூட இருந்திருக்கலாம், ஆனா அந்த பார்லர்காரி இருக்காளே அவ கூட சேர்ந்தா எல்லாரையும் அவளை மாதிரியே மாத்தி வச்சிருவா அப்படின்னு விஜயா நீட்டி முழுக்க, அம்மா இதெல்லாம் ஓவர் இமேஜினேஷன் வாங்குறாரு ரவி. ஏமா இப்ப கூட இவன் தப்பு பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தோணலையாமா அப்படின்னு முத்து கேட்க, மறுபடியும் அண்ணாமலை மனோஜ் பக்கமா திரும்புறாரு. டேய் ரோஹிணி சொல்றத விடு, இப்ப நீ சொல்லு அப்படின்னு கேட்க, என்னப்பா சொல்லணும்னு திருவாயை திறந்து கேக்குறாரு. டைம் என்னன்னு பார்த்து சொல்லு, அப்படியே போட்டேன்னு வையே அப்படின்னு முத்து பயங்கர கோவத்தோட மனோஜ் அடிக்கிறதுக்கு போக அவரு ஓடுறாரு. இவரு துரத்திட்டு போக, டேய் டேய் அப்படின்னு கத்திக்கிட்டு விஜயா ஓடி வர்றாங்க. ஏங்க இங்க வாங்க அப்படின்னு மீனா வந்து அவரோட கையை பிடிச்சி இழுக்க, என்ன அவனுக்கு நக்கலை பாத்தியா மீனா, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்ன சொல்லணும்னு கேக்குறான் அப்படின்னு முத்து கத்துறாரு. ரவி வேகமா வந்து மனோஜோட கையை பிடிச்சி, மனோஜ் முதல்ல அப்பா கேட்கறதுக்கு பதில சொல்லுங்கிறாரு. விஜயா ஒரே தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்க, மனோஜ் உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, ஒழுக்கமா உண்மைய மனசாட்சிய தொட்டு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முத்து ரவி ரெண்டு பேருமே மனோஜ் தான் பாக்குறாங்க. மனோஜ் அப்பவும் இடிச்ச புலி மாதிரி நின்றுட்டு இருக்க, அப்பா இவங்கிட்ட இல்லாததெல்லாம் எதுக்குப்பா கேக்குற, இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான்ப்பா, அப்படியே நாலு வச்சாதான் சொல்லுவான், டேய் சொல்றா அப்படின்னு சற்று காலரை கொத்தா பிடிச்சி அரையிறாரு முத்து. டேய் முத்து அப்படின்னு அண்ணாமலையும், ஏங்க ஏங்க இவனை பாருங்க அப்படின்னு விஜயாவும் கத்துறாங்க. ஏங்க அப்படின்னு மீனா முத்துவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. மறுபடியும் முதல்ல இங்க வாடா மனோஜ் வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட, ஹோம்ஒர்க்கை எழுதாம வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பம்மி வந்துட்டு இருக்காரு அவரு. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, தெரியலப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். இதெல்லாம் உனக்கு கணக்குல இருக்காதாடா அப்படின்னு ரவி கேட்கிறாரு. உடனே விஜயா அண்ணாமலையோட ரைட் சைடு வந்து, ஏங்க அவ இந்த வீட்டை விட்டு போய் 5-6 மாசம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அவரும் திரும்பி, அப்புறம் எப்படி ரோஹிணி கர்ப்பமானான்னு அண்ணாமலை கேக்குறாரு. டேய் அவ வயித்துல இருக்கிறது உன் குழந்தைன்னு அவ சொல்றா, உண்மை உனக்கும் ரோஹிணிக்கும் மட்டும்தான் தெரியும், நீ சொன்னாதான் எங்களுக்கும் உண்மை தெரியும், ஒழுக்கமா உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மனோஜ் ரொம்ப நடுங்கிக்கிட்டே, அப்பா என்னப்பா இப்படிலாம் கேக்குறீங்க, சத்தியமா இல்லப்பா, அவ சொன்னதெல்லாம் பொய்ப்பா, அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்படின்னு கூசாம கையில அடிச்சு சத்தியம் பண்றாரு மனோஜ். அண்ணாமலை லூசும் அதை நம்பிக்கிட்டு அப்படியே மெல்ல நடக்கிறாரு யோசனையா. விஜயா பின்னாடியே வந்து, ஏங்க அதான் அவன் தான் சொல்றான்லங்க, பாத்தீங்கல்ல அவ ஃப்ராடுங்க, பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதி கொஞ்சம் கோவமா ஆண்டின்னு கூப்பிடுறாங்க. ஆன்னு திரும்புறாங்க விஜயா. எது பொய், ரோஹிணி கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவ குழந்தைக்கு இவன் அப்பான்னு சொல்றது தான் பொய் அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை
என்ன இப்படி சொல்றீங்க? ரோஹிணி இவர் தானே அப்பான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அவ என்ன பெரிய உத்தமியா? நடிச்சு ஏமாத்தினவ இப்படி என் பையன் மேல ஒரு பழிய போட்டுட்டு போயிட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் எப்படியோ அம்மா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட பாக்குறாரு. அத்தை, ரோஹிணி தப்பு பண்ணவதான், பொய் சொன்னவதான், ஏமாத்தினவதான். ஆனா ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல, அதுவும் பிறக்க போற குழந்தைய பத்தி இத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு தைரியமாலாம் பொய் சொல்ல மாட்டாங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் நீ என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவியா? அவதான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்த சகுனின்னு தெரியுமில்ல, அப்புறம் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற நீ? ஏய் என்னடி சந்தடி சாக்குல உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அம்மா, நீங்க இவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களாமா? அதான் பார்லர் அம்மாவே இவன் தான் அப்பான்னு சொல்லிட்டு போகுதே அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், அவளுக்கு என்ன பொய் சொல்றது புதுசா? அதேபடிடா, சரியா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண போகும்போது தான் அவளுக்கு மயக்கம் வருமா? கர்ப்பமா இருக்கான்னா தெரியும், நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு விஜயா கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்கிறாரு முத்து. ஆண்டி, கோ இன்சிடென்ட்ஸா கூட நடந்திருக்கலாம்லன்றாங்க ஸ்ருதி. அப்படிலாம் என்னால நம்ப முடியாது, அவ சொல்றது பொய் தான் அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயான்னு அண்ணாமலை கூப்பிட உம்முன்னு திரும்புறாங்க. மனோஜ் ஒன்னும் ஹரிச்சந்திரன் கிடையாது, எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னை ஏமாத்தி பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுனவன் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாரு மனோஜ். ஏங்க அதெல்லாம் வேறங்க, அதுவும் இதுவும் ஒன்னா? அவ நம்ம வீட்டை விட்டு போய் தான் பல மாசம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க விஜயா. அம்மா, இவன் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு தாமா இருக்கிறான், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கான்றாரு ரவி. ஏய், அன்னைக்கு அவ வீட்டுக்கு பணம் கொடுக்க தாண்டா போனான் அப்படின்றாங்க விஜயா. மறுபடியும் விஜயான்னு கூப்பிட்டு திரும்புறாங்க. இந்த விஷயத்த சபையில வச்சு பேசுறது எனக்கே சங்கடமா இருக்கு, உண்மையை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறதுங்கிறாரு அண்ணாமலை. உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற விஜயா. ஏய் மனோஜ் சொல்லுடான்றாங்க. ரோஹிணி சொன்னதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லதானே அப்படின்னு அவங்களே பதில பிக்ஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்கிறாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் உண்மை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அண்ணாமலை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பக்கமா வர்றாரு. ரோஹிணி 2 தடவை கடைக்கு பகல்ல தான் வந்தா, அதுவும் எல்லா ஸ்டாஃபும் இருக்கும்போது தான். அம்மா கூட போன்ல பார்த்துட்டு திட்டுனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவளை நான் பெருசா எங்கேயும் பார்க்கலப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஒரு மாதிரி யோசனையும் கேள்வியுமா மீனா ஸ்ருதியை பாக்குறாங்க. ரவி மனோஜோட ஷோல்டர்ல கைய வைக்க அவர் பக்கமா திரும்புறாரு. டேய், நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா எங்கேயும் மீட் பண்ணவே இல்லையாடா அப்படின்னு கேட்க, அவரோட கையை மெதுவா தட்டி விட்டுட்டு, இல்லடா நான் ஏன்டா அவளை பார்க்க போறேன் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். உடனே முத்து அவரோட தோலை பிடிச்சி இழுக்க, மனோஜ் அவர் பக்கம் திரும்புறாரு. டேய், பார்லர் அம்மா உன்னை ஜெயில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீ அது மேல ஒரு மயக்கத்துல தான் சுத்திக்கிட்டு திரிஞ்ச, அன்னைக்கு கூட பலகுரலோட ஹோட்டலுக்கு நீ அதை கூட்டிக்கிட்டு வரல அப்படின்னு முத்து கரெக்டா பாயிண்ட பிடிச்சி கேக்குறாரு. மனோஜ் என்ன சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருக்க, ரோஹிணி அவ பழைய வாழ்க்கையை மறைச்சிருக்கா, அது உங்க கூட வாழணுங்கிறதுக்காக தான். இப்ப இந்த விஷயத்துல அவ ஏன் பொய் சொல்ல போறா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு டைம்லலாம் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு சொன்னா வருஷ கணக்குல கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லையே, ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. அது ரோஹிணிக்கும் தெரியுமில்ல, அப்புறம் எப்படி இந்த விஷயத்துல அவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மனோஜுக்கு விடவிடக்குது. ஆமாப்பா, அது வேற இருக்குல்ல, அந்த டெஸ்ட் எடுத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுங்கிறாரு முத்து. மனோஜ் பயத்தோட பார்க்க, டேய் மனோஜ், நீயே எல்லா உண்மையும் சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்றாரு முத்து. அப்பவும் மனோஜ் தைரியமா, டேய் நான் தான் சொல்றேன்ல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவளை எங்கேயும் மீட் பண்ணவும் இல்ல, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதுக்கு நான் பொறுப்பும் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவோட முகம் அப்பாடான்னு இருக்கு. இவன் என்ன இவ்வளவு உறுதியா சொல்றான், அப்ப உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் ரவியும் முத்துவும் மனோஜ சந்தேகமாவே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. முத்து குரல் இருக, அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா யாருடான்னு கேக்குறாரு. உடனே விஜயா முண்டி அடிச்சு, அதை இவங்கிட்ட கேட்டா இவனுக்கு எப்படிடா தெரியும், ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தவ, இந்த குழந்தை எவனோடையதோன்னு கூசாம சொல்றாங்க விஜயா. ஸ்ருதி அதிர்ச்சியோட பார்க்க, அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அத்தை, ரோஹிணி முன்னாடி நிறைய பொய் சொல்லி இருக்காதான், ஆனா இந்த மாதிரி விஷயத்த அவ பண்ண மாட்டான்றாங்க மீனா. நீ என்னடி அவளுக்கு வக்காலத்தா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. ஆண்டி
நீங்க ரோஹிணியோட கேரக்டரையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே சொல்றாங்க ஸ்ருதி. அவளுக்கெல்லாம் என்ன கேரக்டர் இருக்குது, இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அவ எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா அப்படின்றாங்க விஜயா. அம்மா, ஒரு பொண்ணு மேல இப்படி பழி போடுறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாரு ரவி. அப்பா, எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்குப்பா, இவன் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான்பா அப்படிங்கிறாரு முத்து. மனோஜ், ஒரு வேளை நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு பொய் சொன்னா அது உனக்கே பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, நானும் மனுஷனா இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மனோஜ் கண்கள்ல பயத்தோட பாக்குறாரு. ஏங்க ஏங்க, அதுக்குதான் இவன் காரணம் இல்லைன்னு சொல்றானே. அந்த ஃப்ராடு ரோஹிணிக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க, மனோஜுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க விஜயா. அம்மா, இவன் தான் எப்ப என்ன பண்ணுவான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லம்மா அப்படின்னு முத்துவும் கத்துறாரு. இங்க பாருடா மனோஜ், இது விளையாட்டு இல்ல. ரோஹிணி உறுதியா நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு போறா. நாளைக்கு இந்த விஷயமா கோர்ட்டுக்கு போனா பேப்பர்ல எல்லாம் போட்டு நம்ம குடும்ப மானமே போயிடும்டாங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க விஜயா. அப்பா, அவ சொல்றது உண்மை இல்லப்பா, ஆனா ஏன் அவ அப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல நம்பிக்கையா விஜயா அண்ணாமலைய பாக்குறாங்க. இத்தனை நாளா ஏன்டா டைவர்ஸ் முடியலையேன்னு கவலையா இருந்தது, இப்ப அதை விட பெரிய வினையா வந்துருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல வந்துகிட்டே இருக்குதேடா, இதையெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துறதுன்னே தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்பா, இவன் கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னே சொல்ல மாட்டான்ப்பா, இவனுக்கு தப்பு பண்ண மட்டும் தான்ப்பா தெரியும், அத எதிர்க்கிற தைரியமே கிடையாதுப்பா அப்படிங்கிற முத்து. டேய் மனோஜ், நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா உன்னைய எப்போதுமே காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடும்டா அப்படின்னு ரொம்பவே இரக்கத்தோட சொல்ற முத்து. டேய், அப்புறம் பப்பரப்பா மனோஜ் பரிதாப மனோஜா மாறிடுவடா, உண்மையை சொல்டான்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு முத்து. ஆனா அதுக்கெல்லாம் அசராத மனோஜ். டேய், அப்படி ஏதாவது எங்களுக்குள்ள நடந்துருந்துச்சுன்னா நான் எதுக்குடா டைவர்ஸ்க்கு ஓகே சொல்ல போறேன், அவ ஏதோ சொல்லிட்டு போயிட்டா அதெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்துற மானங்கிட்ட மனோஜ். அம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. விஜயாவும் ரொம்ப அழுத்தமா நிதானமா, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா, ஏற்கனவே எவனோ பெத்த பிள்ளைக்கு உன்னை அப்பனாக்க பார்த்தா இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணி இருக்கிறா, உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்புறேன்டா அப்படின்னு விஜயா ஸ்ட்ராங்கா சொல்ல எல்லாரும் விஜயாவை அதிர்ச்சியா பாக்குறாங்க. மனோஜ் இப்ப ரொம்ப தைரியமா, அது போதுமா எனக்கு, மற்றவங்க யார் நம்பினாலும் நம்பாட்டியும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறவர் வெடுக்குன்னு திரும்பி அங்கேருந்து ஜிங்கு ஜிங்கு நடந்து வெளியே போகிறாரு. விஜயாவும் அண்ணாமலையும் அப்படியே யோசனையாக நின்றுட்டு இருக்க. சரி சரி, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு மற்ற 4 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. மனோஜ் வேகமாக வந்து கேட்டு திறந்துட்டு ரோட்டில் வந்து நின்றுதான் அப்பான்னு மூச்சே விடுறாரு. அவர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சடன்னு இருக்கு. ரோஹிணி பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றா, இதுக்கு நடுவுல நான் கனகாவை வேற கல்யாணம் பண்ணி இருக்கேனே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நடு ரோட்ல மண்டைய பிச்சுட்டு நிக்கிறாரு மனோஜ். விஜயா வீட்டுல இருந்து கிளம்பி ரோஹிணியும் வித்யாவும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வர்றதை பார்த்துட்டு அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து கல்யாணியோட கைய பிடிச்சி, என்ன கல்யாணி, எல்லாம் முடிஞ்சுதா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமும் எதிர்பார்ப்புமா கேக்குறாங்க. ரோஹிணி எதுவும் சொல்லாம 2 முன்னாடி நடந்துட இல்லம்மான்றாங்க வித்யா. உடனே அவங்க அம்மா வித்யாவை பாக்குறாங்க. எதுவும் முடியல, ரோஹிணி சைனும் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்ல, ஏன், அதான் பணத்தை கொடுத்துட்டு சைன் போட சொன்னாங்கல்ல, இவ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாளா அப்படின்னு கத்துற அவங்க அம்மா. மறுபடியும் ரோஹிணி கிட்ட வந்து, கல்யாணி, இன்னும் எத்தனை நாளைக்கு இதை இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்க போற அப்படின்னு கோவமா கேட்க அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு ரோஹிணி அங்க இருக்க சோஃபால படக்குன்னு உட்கார்றாங்க. அம்மா, அவ எதுவும் சொல்லலம்மா அப்படின்னு வித்யா சொல்ல, அப்ப அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, பணம் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவங்க அம்மா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லம்மா, இது வேற விஷயம், நீங்க உட்காருங்க அப்படின்னு வித்யா சொல்ல அவங்க அம்மா பயங்கரமா பதட்டப்படுறாங்க. உட்காருங்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க வித்யா. வித்யாவும் அவங்க பக்கத்துல உட்கார, கல்யாணி என்னதான் ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. ரோஹிணி எதுவுமே பேசாம அமைதியா ஆனா முகத்துல சோகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அழ ஆரம்பிக்க, ஏய் கல்யாணி, ஏன் அழுவுற அப்படின்னு கேக்குறவங்க வித்யா கிட்ட திரும்பி, வித்யா அவங்க ரொம்ப திட்டாங்களான்னு கேக்குறாங்க. இல்லம்மான்னு அவங்களும் சொல்லிட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்க.
அப்புறம் என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா ஒரே படபடப்பா கேட்க, என் வாழ்க்கையில விதி மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அழ நமக்கு சிரிப்பு தான் வருது. யார் விளையாடுறதுக்கு யார் பழி ஏத்துக்கிறதுன்னு அவங்க அம்மா உடனே புரியாம குழம்பி போய், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அம்மா சைன் போன போட இடத்துல ரோஹிணி திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு வித்யா சொல்ல, ஐயோ என்ன ஆச்சுடி, உடம்பு எதுவும் சரியில்லையா, சொல்ல கல்யாணின்னு பதறாங்க அவங்க அம்மா. கொஞ்ச நாளாவே நீ ஒரு மாதிரி இருந்த, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா பதற, அம்மா நாங்க டாக்டர்லாம் வர வச்சு உடனே செக் பண்ணிட்டோம், ரோஹிணி கன்சீவா இருக்கான்னு ரோபோட் மாதிரி சொல்றாங்க வித்யா. அவங்க அம்மா அப்படின்னு சொல்ல அவங்க பிரீத்திங் அப்படியே ஹோல்ட் ஆயிடுது. அப்படியே அதிர்ச்சியோட மகப்பக்கம் திரும்புறவங்க, கல்யாணி வித்யா சொல்றது உண்மையான்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, மனோஜோட குழந்தை என் வயிற்றுல வளருதுங்கிறாங்க ரோஹிணி. ஏய் என்னடி நீ என்ன சொல்ற, நிஜமாதான் சொல்றியான்னு அவங்க அம்மாவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு ரோஹிணி தலையாட்ட, ஏய் நீ போய் சொல்லி சொல்லி அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர்றாங்க. ரோஹிணி கோவமா படார்னு திரும்ப அப்படியே நிறுத்திக்கிட்டு, நீ எப்போ பொய் சொல்லுவ எப்போ உண்மையை சொல்லுவன்னு ஒன்னும் புரியலடிங்கிறாங்க அழுகையோட. கல்யாணி அவங்க அம்மாவை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, இது பொய் சொல்ற விஷயம் இல்ல, உண்மையை சொல்லுன்றாங்க அவங்க அம்மா. நான் சொல்றது உண்மை, மனோஜுக்கும் எனக்குமான உறவை முடிச்சுக்க தான் போனேன், ஆனா எங்களுக்குள்ள ஒரு புது உறவு வரப்போகுது அப்படின்னு ரோஹிணி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க அவங்க அம்மா அதை விட அதிர்ச்சியோட பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ரோஹிணியும் அதே நிலைமையில தான் உட்கார்ந்துருக்காங்க. வித்யா எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில சோகமா உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் அழற அவங்க அம்மா தயங்கிக்கிட்டே, கல்யாணி நீயும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணி எதுவும் சொல்லலை அம்மா அப்படின்னு வித்யா கூப்பிட டக்குன்னு இங்கே திரும்புகிறாங்க. அதான் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க வித்யா. மனோஜ் கடைக்கு போய் ஒரு நாள் ராத்திரி தங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அப்பதான்றாங்க ரோஹிணி. அவங்க அம்மா தேம்பிக்கிட்டே என்ன சொல்றதுன்னு தெரியல, கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்றியேடி, இனிமே என்ன ஆக போகுது, உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்ற அவங்க அம்மா திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல அப்படின்னு ஆரம்பிக்க, அங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு முடிச்சிடுறாங்க வித்யா. அவங்க மாப்பிள்ளையோட குழந்தைன்னு அந்த வீட்டுல நம்புவாங்களா, ஏன்னா அந்த வீட்டில் யாருமே இவளை நம்ப மாட்டாங்களே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, யாரு நம்பினாலும் நம்பாட்டியும் நான் சொல்றது தான் உண்மை, அது என் மனசாட்சிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. நீ சொல்றது உண்மைன்னு நாங்க நம்புறோண்டி, ஆனா மனோஜ் வீட்டில் நம்புவாங்களா இல்ல மனோஜ் தான் ஒத்துக்குவாரா அப்படின்னு வித்யா கேட்க, என் வயிற்றுல அவன் குழந்தை தான் இருக்குன்னு அவனுக்கும் தெரியும், அதுதான் உண்மை, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்றாங்க ரோஹிணி. இதுக்கு மேல மனோஜை நான் பிரிய மாட்டேன், நானும் என் குழந்தையும் மனோஜ் கூட தான் வாழுவோம், திரும்பவும் ஒரு குழந்தைய அப்பா இல்லாம நான் வளர விட மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி உறுதியா சொல்றாங்க. இங்க மனோஜ் இருட்டுல தனியா உட்கார்ந்துருக்காரு. வீட்டுல நடந்தது பூரா அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னது இப்பதான் அவர் மண்டையில நல்லா உரைக்குது. அப்படியே கனகாவோட நடந்த கல்யாணமும் அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஷோ நல்லா இப்படி மாட்டி தொலைச்சிட்டேனே, ச்சே இந்த 5 லட்சத்தை ரோஹிணி கிட்ட கொடுத்து டைவர்ஸ் கிடைச்சிருந்தா கனகாவோட லைஃப்ல செட்டில் ஆகி இருக்கலாம் அப்படிங்கிறவரு அந்த 5 லட்சம் ரூபா பேக் அனாதையா கிடந்ததை எடுத்து கையில வைக்கிறவரு இப்ப இந்த ரோஹிணி வேற பிரெக்னென்ட் ஆகி தொலைச்சிட்டான்னு அதை டொப்புன்னு கீழே போடுறாரு. அன்னைக்கு கடைக்கு அவ எலி பிடிக்க வந்ததுதான் தப்பா போச்சு, ச்சே இப்ப என் லைஃபே எலிப்பொறியில மாட்டின மாதிரி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு பைத்தியம் பிடிக்காத குறையா நின்னுட்டு இருக்காரு மனோஜ். நாளைய ப்ரோமோவில் வக்கீல் கிட்ட வந்து உட்கார்ந்துடுறாங்க விஜயா. என் பிள்ளையோட அப்பா மனோஜ் தானே ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டா போதும், ஜட்ஜ் உடனே டைவர்ஸ் கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவாரு அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, விஜயா ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுட்டு ஆன்னு வாய் பொழந்துட்டு இருக்காங்க. சட்டப்படி பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவோட வருமானத்திலையும் முழு உரிமை இருக்கு அப்படின்னு கிருஷ்ணாராமோட அசிஸ்டன்ட் சொல்ல, பிறந்திருந்த விஜயாவோட வாய் அப்படியே கப்புன்னு மூடிக்குது. ஆமா விஜயா, ரோஹிணி சொன்னதை கவனிச்சிங்களா, மனோஜ் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு எல்லாரும் முன்னாடி தானே சொல்லிட்டு போனா அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க, விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க கண்கள் ஃபுல்லா திகிலும் பயமும் நிறைஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.